சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு வெளியே வந்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் நோயாளியுடன் வந்த உறவினர் அரசு மருத்துவர் பாலாஜியை கத்தியால் தாக்கினார். இச்சம்பவத்தை எதிர்த்து அரசு மருத்துவர்கள் சங்கம் போராட்டத்தை அறிவித்தது. அவசர சிகிச்சை தவிர மற்ற பிரிவுகள் இயங்காது என்றும் அவர்கள் நேற்றே அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில் நேற்று மருத்துவ சங்கத்தை சேர்ந்தவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார் அமைச்சர். பிறகு அவர்களோடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இந்நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு வெளியே வந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கத்தியால் தாக்கிய விக்னேஷ் என்ற அந்த நபரின் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையும் தனது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. தாக்கப்பட்ட மருத்துவர் நலத்தோடு இருப்பதாக அவரே பேசியிருந்தார். அந்த காணொளியும் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விளக்கங்களை வழங்கி வந்தார். இந்நிலையில் தற்பொழுது மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், மருத்துவர்கள் சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அமைச்சர் கூறியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தையின் நிலை எப்படி இருக்கிறது? மருத்துவர்கள் தற்பொழுது வெளியே வந்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? பூங்குழலி, நேற்றைய தினம் இந்த கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் பாலாஜி மீது கத்தியால் குத்தப்பட்டு ஒரு தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்தது. இதை கண்டித்து தமிழகம் முழுவதுமே நேற்றைய தினத்திலிருந்து மருத்துவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இன்றைய தினம் போராட்டம் நடைபெறும் என்று பல்வேறு சங்கங்கள் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தன. இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. பெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் இந்த போராட்டத்தை தற்போது இங்கு முன்னெடுத்திருக்கின்றன. அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக போராட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி நேற்றைய தினம் அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் பல சங்கங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தெரிவித்திருந்தாலும் தற்போது நிலையில் பெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஏற்கனவே நாம் காலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையை பொறுத்தவரையில் மருத்துவர்கள் இன்று இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருவதன் காரணமாக புறநோயாளிகள் சிகிச்சை இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான நோயாளிகள் இந்த புறநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற முடியாமல் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதை அரசிடம் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து தெரிவிக்கிறார்கள். நாம் இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த போராட்டத்தோடைய முக்கிய நோக்கம் என்ன சார்? ஒரு காரணம் என்ன? நீங்க சார் இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. ஒரு வார்த்தை லைவ்ல போயிட்டு மருத்துவர்கள் எல்லாருமே அவங்க தற்போது நிலையில போராட்டத்திற்குடைய அந்த முக்கிய போர் எனக்கூடிய விஷயங்களை விலக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முக்கிய கருத்து, மக்களும் இந்த விஷயத்தை எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், மருத்துவர்கள் உரிய சிகிச்சை நல்ல முறையில் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அதே வேளையில் மருத்துவர்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், மருத்துவர்கள் மிக கனிவோடு நடந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் மருத்துவர்களுடைய நிலையை நோயாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைதான் உலக அளவில் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில் இங்கு பணி சுமை பல காலங்களில் அதிகமாக இருக்கிறது. மருத்துவர்கள் இருக்கக்கூடிய சூழலிலும் எவ்வளவு முடியுமோ அதிகபட்ச சிகிச்சையை அதிகபட்ச நேரத்தை செலவழித்து தயவு செய்து ஒரு சில கருப்பாடுகள் இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் இருக்கிறத பூதாகரமா காட்டாதீங்க. அதுல இழப்பு மக்களுக்கு தான். ஏன்னா படிக்கக்கூடிய நபர் மட்டும், எங்களுக்கெல்லாம் படிக்க மட்டும்தாங்க தெரியும், அரசியல் தெரியாது.
சண்டை போட தெரியாது, பாதி பேர் குண்டா தான் இருப்போம். ஏன்னா படிக்கிறதுக்கும் நோயாளி பார்க்கறதுக்குமே நேரம் கிடையாது. இப்படிப்பட்ட மருத்துவனை தாக்கி இந்த சமுதாயம் வந்து அந்த ஒரு பார்வையில போச்சுன்னா நாளைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த மருத்துவத்துறையில எடுக்கக்கூடிய நல்ல அறிவாளியான நபர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறையும். அது நமக்கே திரும்ப சீர்கேடா அமையுன்றத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப சொல்றேன், மக்களுக்கு என் நன்றி. மக்கள் இல்லைன்னா இந்த பாலாஜி சார் வந்து இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. பூங்குழலி தற்போது நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அவங்களுடைய முக்கிய சாராம்சத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் தெரிவிக்கும் முக்கிய கருத்து, மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள், இன்னும் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை. அதே நேரத்தில் மக்களுக்கு எங்களோட நிலையும் எடுத்து சொல்கிறோம். நாங்கள் தொடர்ந்து நல்ல சிகிச்சையை மக்களுக்கு வழங்கி வருகிறோம். இங்கு தமிழகம் முழுவதும் உலக அளவிலும் மருத்துவர்களோட சிகிச்சை இதே நிலைதான் இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தை குறித்து நாங்கள் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவிக்கிறார்கள். சார், இந்த போராட்டம் குறித்து மக்கள் தரப்பில் எடுத்துக் கூறுவதற்கான இந்த வாய்ப்பாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள் பூங்குழலி. நன்றி சுரேஷ்குமார். அந்த மருத்துவர் சுற்றி நிற்கின்ற அனைத்து மருத்துவர்களிடமும் மக்களிடமும் அவர் தெரிவிப்பதாகவே அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தால் மருத்துவ பணிக்கு வருவதற்கே தயங்கி அது நமது சமுதாயத்திற்குத்தான் ஒரு இழப்பாக இருக்கும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து தங்களுடைய பாதுகாப்பை அரசும் மக்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.